சென்னை டிரஸ்புரம் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் அவற்றை மின் மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், தற்போது எத்தனை மோட்டார்களை கொண்டு அங்கு தண்ணீரை வெளியேற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரம். சென்னையில் இன்று காலை முதலிருந்தே தொடர்ந்து கனமழை பெய்து வந்திருந்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் ஆங்காங்கே தேங்கியிருந்தது. தேங்கியிருக்கக்கூடிய அந்த மழைநீரினை வெளியேற்றக்கூடிய அந்த பணிகளில் மாநகராட்சி பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக முன்னெச்சரிக்கையாக மாநகராட்சி பணியாளர்கள் தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து அந்த பகுதிகளில் மின் மோட்டார்களையும் அதே போன்று அந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கினால் உடனடியாக வெளியேற்றுவதற்கு ராட்சத குழாய்களும் ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை முதல் பெய்த மழையினால் இந்த டிரஸ்புரம் புலியூர் 2வது தெரு பகுதியில் மழைநீர் லேசாக தேங்கியிருந்தது. அந்த மழைநீரினை உடனடியாக வெளியேற்றி அந்த பொதுமக்கள் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அதற்குண்டான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக அந்த மாநகராட்சி பணியாளர்கள் லேசான அந்த சாரல் மழையிலும் அந்த மின் மோட்டாரினை கொண்டு தேங்கியிருக்கக்கூடிய அந்த மழைநீரினை வெளியேற்றக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த புலியூர் 2வது தெரு மட்டுமல்லாது அதனை சுற்றி இருக்கக்கூடிய இணைப்பு தெருக்களிலும் தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழைநீரினை இந்த மின் மோட்டார் மூலமாக அவர்கள் வெளியேற்றி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.